ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி 2.5ல் மேற்சிந்தனை கணக்குகளில் 24வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 24வது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்கன்னு கேட்டுக்கணும். வட்டி வீதம்னா 6 கண்டுபிடிக்கணும், தொகைனா எவ்வளோ தொகை வரும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தனி வட்டி 2 ஆண்டுகளில் இது, 3 ஆண்டுகளில் இது. அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே எழுதலாம். அப்போது இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா I = PNR/100. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 ஆண்டுகளில். அப்போது 2 ஆண்டுகளில் தொகை 2 ஆண்டுகளில் தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ரூபாய் 6200. இது I, இது PNRனா இந்த சைடு வரும் அந்த மாதிரி. அப்போ பாருங்கள், இது ஐனா இது அப்படியே இருக்கட்டும், ரூபாய் 6200. இது இந்த ஃபார்முலானா P நம்மளுக்கு தெரியாது, P பெருக்கல் என்ன ஆண்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டு, 6ம் தெரியாது, பை 100. அப்போது இது ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா 3 ஆண்டில் 3 ஆண்டுகளில் தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் 6800. அப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான், P பெருக்கல் 3 பெருக்கல் 6/100 = 6800. இது ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துலேருந்து இது ஒன்று நீங்கள் கழிச்சிடுங்க. அப்போது ஒரு ஆண்டுன்னு வந்துடும். அப்போ ஒரு ஆண்டில் எவ்வளோ காசுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது அது வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது கழிங்க. இப்போ 2லேருந்து 1 கழிக்கணும். அப்போ 2 என்ன கொடுத்துருக்காங்க? இது 3மே பெருக்கல்லாக இருக்குதுங்களா? அப்போது இது எப்படி எழுதலான்னா 3PR/100 கழித்தல் இது எப்படி எழுதலாம்? 2PR/100 = இதுதான் நான் கழிக்கணும். அப்போ 6800 கழித்தல் அது 6200. பாருங்கள், 3PR/100லேருந்து 2PR/100 கழிச்சிங்கன்னா எவ்வளோ மீறும்? 1PR/100 வரும். 1PR/100 = இது கழிச்சிங்கன்னா பாருங்கள், 800ல் 200 போச்சுன்னா 600. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 600. அப்போது இது ஒரு ஆண்டு. அப்போது இது 1 இருக்கிறது ஒரு ஆண்டுன்னு அர்த்தம். அப்போது தேர்ஃபோர் P அசலுக்கு ஒரு ஆண்டு தனி வட்டி பார்த்திங்கன்னா 600 ரூபாய். இந்த சைடு இருக்கிறது I தானே, அப்போது இது தனி வட்டி 600 ரூபாய். அப்போ 2 ஆண்டுக்குன்னா 2ஆலே நீங்கள் பெருக்கிடணும். அப்போ பாருங்கள், P அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டினா 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 பெருக்கல் 600னா 1200ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், P அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு மொத்த தொகை பார்த்திங்கன்னா கொஷினில் சொல்லியிருந்தாங்கள 6200 ரூபாய், அதுதான் வரும். அப்போ மொத்த தொகை = 6200. அப்போது அசல் கண்டுபிடிக்கணும்னா இந்த மொத்த தொகையிலேருந்து தனி வட்டியை நம்ம கழிச்சிடணும். அப்போது 6200 கழித்தல் 1200. அப்போது இது கழிச்சிங்கன்னா 5000ன்னு வரும். அப்போது அசல் பார்த்திங்கன்னா P தேர்ஃபோர்
பி வந்து 5000 ரூபாய். அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வரும் வட்டி வீதம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், தேர்ஃபோர் ஒரு ஆண்டுக்கு தனி வட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ 600 ரூபான்னு கண்டுபிடிச்சோமா, 600. அப்போது இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் இங்கே தனி வட்டி ஃபார்முலா என்ன, PNR/100. அப்போது P என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5000 பெருக்கல் ஒரு ஆண்டு தானே. அப்போது ஒரு ஆண்டு பெருக்கல் 6 தான் கண்டுபிடிக்கணும், அதனால 6 அப்படியே இருக்கட்டும், 100 = இந்த 600 அப்படியே வரும். பாருங்கள், 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். இது 1 பெருக்குனிங்கன்னா 1 தான் வரும். அப்போ 50 பார்த்திங்கன்னா இந்த சைடு பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போது 6 = 600/50. அப்போது ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம், 1 5 5, இதில் 1 5 5 மீதி 1 10 ஆகிடும். அப்போ 2 5 10. அப்போது 6 = 12%. அப்போ வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 12%. அப்போது தேர்ஃபோர் ஆண்டு வட்டி வீதம் = 12%. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும்.